உலகெங்கிலும் உள்ள காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். ஆணுறுப்பில் வரக்கூடிய புண்கள் அல்லது பல்வேறு பிரச்சனைகள் எதனால் வருது, அது எப்படி தீர்வு என்ன? இன்னைக்கு நிறைய பேர் அந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்காங்க. 2 முக்கியமான காரணங்கள். ஒன்று சர்க்கரை நோய், இன்னொன்று பால்வினை நோய். பால்வினை நோய் அப்படின்றது இப்போ ரொம்ப அதிகம், உலகத்தில் என்றைக்கும் விட இன்றைக்கு அதிகம். பிரிட்டனில் சமீபத்தில் பண்ண ஆய்வுகளில் முன்ன காலத்தில் இருந்ததை விட அல்லது வரலாற்றில் என்றைக்கும் விட இன்றைக்கு பால்வினை நோய் அதிகமாக இருக்குது. ஏன்னா நிறைய தேவையற்ற பால் உறவுகள் நடந்துக்கிட்டே இருக்குது. செக்ஸில், தேவையில்லாத செக்ஸில் எல்லோரும் ஈடுபட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஊர்லேயும் அந்த கல்ச்சர் வந்துருச்சு. பால்வினை நோய் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ஆணுறுப்பில் புண்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். பல காரணங்களால் வரும். முக்கியமாக சிஃபிலிஸ் போன்ற நோய்களால் வரும். ஒரு ஆழமான புண் எந்த விதமான வலியும் இல்லாத இருக்கும் சிஃபிலிஸில் வர்றது. அடுத்து வேறு பால்வினை நோய்கள் எப்படி தெரியும் அப்படின்னா, விரை வீக்கம், ஆணுறுப்பில் புண்ணு அதோட நெறிக்கட்டுதல், ஆணுறுப்பிலிருந்து சீல் வர்றது, இப்படி பல்வேறு வகையில் பால்வினை நோய்கள் நம்ம கண்டறிய முடியும். முக்கியமாக ஆணுறுப்பில் புண்கள் ரொம்ப ரொம்ப காமன். அடுத்ததாக ஆணுறுப்பில் புண்கள் வர்றதுக்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தா, சர்க்கரை வரும்போது அந்த மேல் தோலில் தடிமனாக மாறிடும். அதுக்கப்புறம் அதில் கிராக்ஸ் வர ஆரம்பிச்சிடும். பூஞ்சை காளான் தொற்று, பாக்டீரியல் தொற்று இதெல்லாம் சேர்ந்து ஆணுறுப்பில் பாலம் பாலமாக வெடிப்புகளாக இருக்கும். பல நேரங்களில் சர்க்கரையினுடைய முதல் அறிகுறியே இவ்வளோதான். ஒருத்தருக்கு எந்த நோயும் இல்லாத இருப்பார், திடீர்னு ஆணுறுப்பில் புண்கள் இருக்கும். சர்க்கரை நோயினுடைய முதல் அறிகுறியே அதுவாக தான் இருக்கும். நாங்கள் அதை வச்சு பிளட் செக் பண்ணும்போது சுகர் அவருக்கு அதிகமாக இருக்கிறத கண்டறிய முடியும். அதன் மூலம் அதை சர்க்கரை நோயை கண்டறிய முடியும், அதை சரியாக குணப்படுத்த முடியும். பூஞ்சை காளான் தொற்றுக்கான மருந்துகள், அதே மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸு, அதில் கிருமி தொற்று பாக்டீரியா வைரஸ் இருக்கும், அதுக்கான மருந்துகள் எல்லாம் கொடுத்தோன்னா அதில் சரி பண்ணலாம். சரி, இந்த பிரச்சனைக்கு முழுமையான தீர்வு அப்படின்னா அந்த மேல் தோலை எடுத்துறது, சர்க்கம்சிஷன் அப்படின்றது தான் ஒரு முழுமையான தீர்வு. இல்லைன்னா சர்க்கரை 420க்கு மேலே போகும்போதெல்லாம் அவங்களுக்கு மேலே புண்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். வரும், மருந்துகள் எடுப்பாங்க, சரியாயிடும், திரும்ப வரும். இது திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த மேல் தோலை ஆப்ரேட் பண்ணி எடுத்துட்டோன்னா வராது. இன்னொரு முக்கியமான காரணம் ஹெர்பிஸ் டைப் 2 அல்லது ஜெனிட்டல் ஹெர்பிஸ்ன்னு சொல்லுவோம். ஆணுறுப்பில் வரக்கூடிய அக்கி என்ற நோய். இது சின்ன சின்ன கொப்பளங்களாக வரும், பெரிதாக வளர்ந்து நீர் ஒரு ட்ராப்ஸ் வச்ச மாதிரி இருக்கும். அப்புறம் வெடித்து புண்ணெல்லாம் ஒன்றா இணைந்து ஒரு பெரிய புண்ணாகி ஒரு வாரத்தில் ஆறிடும். இது செக்ஸ்னால் வரக்கூடிய நோய், செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ். இது ஆண்களுக்கு இது வெளியே தெரியும், பெண்களுக்கு இது தெரியாது, பெண்ணுறுப்பு உட்பகுதியில் இருக்கும். இது ஒரு முக்கியமான விஷயம். ஆண்களுக்கு இது இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் மனைவிக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது உயிருக்கு ஆபத்து இல்லை, ஆனால் செக்ஸ் பண்ணும்போது எரிச்சல், வலியெல்லாம் உண்டு பண்ணும். பெண்களுக்கு என்ன பண்ணும்? பெண்களுக்கு இது ரொம்ப முக்கியமானது. பெண்களுக்கு வெளியே தெரியாது, பெண்ணுறுப்பு உள்ளே இருக்கும். எரிச்சல், வலி, உடலுறவின் போது கடுமையான வலியெல்லாம் உண்டு பண்ணும். அதை விட முக்கியம் என்னென்னா, ரிப்பீட்டடாக அபார்ஷன் வரலாம். பெண்களுக்கு திரும்ப திரும்ப கருக்கலைப்பு ஏற்படுறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். சரி, இந்த HSV2 பெண்ணுறுப்பில் வரக்கூடிய அக்கி எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அப்படின்னா, இந்த பெண் கர்ப்பமாகி குழந்தை பேர் வந்ததுன்னா, அந்த குழந்தை பெண்ணுறுப்பு வழியாக வந்தால் குழந்தையும் இந்த பாதிப்புக்குள்ளாக வாய்ப்பு இருக்குது. அப்போது ஹெர்பிஸ் டைப் 2 அல்லது பாலுறவில் வரக்கூடிய ஹெர்பிஸ் நோய், அக்கி நோய் வந்ததுன்னா
கர்ப்பமாகி டெலிவரி பண்ணும்போது பெண்களுக்கு சிசேரியன் பண்ணி தான் குழந்தை எடுக்கணும். இயல்பான டெலிவரி பண்ண அலோவ் பண்ணக்கூடாது. ஏன்னா குழந்தைக்கு அந்த நோய் தொற்றுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்து எல்ஜிவி, ஜிவி போன்ற நோய்கள் இருக்குது. ஆணுறுப்பில் புண்களாக வரலாம். இவற்றை குணப்படுத்த முடியுமானா நன்றாக குணப்படுத்த முடியும். இதற்கு முழுமையான ஒரு சிகிச்சை இருக்குது. அதை நாம் எடுத்துக்கணும். எடுத்துக்கும் போது இந்த புண்கள் சரியாயிடும். ஒரு வெளியே செக்ஸ் ஒர்க்கர் இல்லை ஒரு மசாஜ் பார்லர் மாதிரி போயிட்டு நீங்கள் செக்ஸில் ஒரு என்கவுண்டர் ஆன பிறகு காண்டம் அல்லது எதுவும் போடலை, நீங்கள் ஒரு ஆக்சிடென்டலாக செக்ஸ் ஆகிடுச்சு, 9 நாட்கள் முதல் 90 நாட்களில் ஆணுறுப்பில் இந்த புண்கள் வரும். இதனுடைய இன்குபேஷன் பீரியட் 9லேருந்து 90 நாட்கள். புண்ணு வரும். ஒரு 2 வாரத்தில் புண்ணு தானாகவே மறைஞ்சு போயிடும். எல்லாம் ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க. ஏன்னா டாக்டர் போகலாமா வேணாமான்னு தயங்கிக்கிட்டே இருப்பாங்க. புண்ணு மறைஞ்சிரும். ஆனால் அது ஒரு ஆபத்தான விஷயம். ஏன்னா முதல் நிலை மறைஞ்சிட்டு 2ஆம் நிலை சிஃபிலிஸ் என்ற நோய்க்குள்ளே போயிடும். 2ஆம் நிலையில் என்ன இருக்குன்னா, இந்த உள்ளங்கைகளில் பொட்டு வச்ச மாதிரி டாட்ஸ் தெரியும், உள்ளங்காலில் இருக்கும். உடல் முழுவதும் மினுமினுப்பாக ஒரு அலர்ஜி வந்த மாதிரி மினுமினுப்பாக படை மாதிரி இருக்கும். இதுவும் தானாக மறைஞ்சு போயிடும். ஆனால் இந்த 2ஆம் கட்டத்தில் யாராவது தொட்டாங்கன்னா தொட்டவங்களுக்கு கூட அந்த நோய் பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3ஆம் கட்டம் சிஃபிலிஸ் என்னென்னா, மூளை, கல்லீரல், பல்வேறு உறுப்புகளில் கம்மா என்ற நோயாக வரும். தமனி, பெருந்தமனி, பல்வேறு இடங்களில் இது வந்ததுன்னா உயிரிழப்பு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் சிஃபிலிஸ் ரொம்ப ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறிய வேண்டும், குணப்படுத்தணும். இப்போது சர்க்கரை நோயும் சிஃபிலிஸ் ரெண்டுமே ஆணுறுப்பில் அந்த நுனிப்பகுதியில் புண்களை உண்டு பண்ணும், வலியை உண்டு பண்ணும், எரிச்சல் வரலாம், பல பிரச்சனைகளையும் கொண்டு வரும். இது ரெண்டையுமே நம்ம டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். அவங்களுக்கு வெளியே உங்களுக்கு யாருடையும் உறவு இல்லை, சர்க்கரை நோய் மட்டும் இருக்குன்னா சர்க்கரை நோயில் அந்த புண்கள் வந்ததாக நம்ம கருதலாம். இல்லை நீங்கள் சர்க்கரை நோய் இல்லை அப்படின்னா வெளியே தொடர்புகள் இருக்குது, காண்டம் இல்லாமலும் நீங்கள் செக்ஸ் பண்ணுறீங்க, வாய்வழி உறவில் ஈடுபடுறீங்கன்னா பால்வினை நோயாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை தவிர 3வது விஷயம், இது ரெண்டுமே இல்லாத மனிதர்களுக்கு மனைவி மூலமாக அந்த முன்தோல் ஆணுறுப்புடைய நுனிப்பகுதியில் புண்கள் வரலாம். பெண்ணுறுப்பில் பூஞ்சை காளான் தொற்று கொஞ்சம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா அது ஒரு வெட் ஏரியா, எப்போதும் ஈரப்பசை இருக்கும். அங்கே பூஞ்சை காளான் தொற்று கொஞ்சம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அது பெண்களுக்கு பழக்கமான ஒரு விஷயமா இருக்கும், ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காது. ஆனால் ஆண்களுக்கு ஆணுறுப்பில் அப்படி ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்காது. மனைவியோட உறவு கொண்டு வந்த பிறகு அந்த முன் பகுதியில் பூஞ்சை காளான் தொற்று வந்துடும். அது வெடிப்புகளையும் புண்களையும் சில நேரங்களில் சீல் கூட வர அளவுக்கு ரொம்ப கடினமான செகண்டரி இன்ஃபெக்ஷன்னு சொல்லுவோம், அதெல்லாம் கூட வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த முறைகளில் ஆணுறுப்புடைய முன்தோல் அல்ல ஆணுறுப்புடைய உட்பகுதியில் புண்கள் வரலாம். ஸோ ஒன்று சர்க்கரை நோய், சிஃபிலிஸ் அல்லது பால்வினை நோய்கள். 3வதாக பூஞ்சை காளான் தொற்று, கிருமி தொற்றுக்கள் மூலமாக. சாதாரண பால்வினை நோய் அல்லாத கிருமி தொற்றுக்களில் ஆணுறுப்பில் முன்தோலில் புண்களும் வெடிப்புகளும் வரலாம். எது வந்தாலும் முற்றிலும் சரி செய்ய முடியும். நீங்கள் ஒரு மருத்துவர் அணுகுனீங்கன்னா என்னென்ன கண்டுபிடித்து அதை சரி செய்திருவாங்க. திரும்ப திரும்ப இந்த புண்கள் பிரச்சனைகள் வந்தால் அந்த முன்தோலை ஆப்ரேட் பண்ணி எடுத்துடலாம். சர்க்கம்சிஷன்னு பேர். நீங்கள் அதிலேருந்து இந்த பிரச்சனைகள்லேருந்து முற்றிலும் வெளியே வந்துடலாம். வணக்கம்.